ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். அரைச்சு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். 150 கிராம் மல்லி எடுத்து வச்சிருக்கேன் தனியா. கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். ட்ரை கடாயில தான் சேர்த்துருக்கேன். ஓரளவு மல்லி நல்லா வாசம் வந்து செவந்து வரப்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வரமிளகாய் சேர்த்து இது போல நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி கருகிடக்கூடாது. பட் செவந்து நல்லா வாசம் வந்ததும் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில 250 கிராம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உரிச்சதுக்கு அப்புறம் 250 கிராம் இருக்கு சின்ன வெங்காயம். ஒரு நிமிஷத்துக்கு ட்ரை கடாயில அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா இது போல சின்ன வெங்காயம் செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு அதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல மல்லியும் வரமிளகாயும் சேர்த்துட்டு அதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பவுடரா. நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு சில தனியா நல்லா அரைப்படாது. திப்பி திப்பியா இருக்கும். பிசுறா அந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா குழம்பு சாப்பிட்றப்ப நர நரன்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நைஸா இல்லாம நர நரனா இருந்துச்சுன்னா நீங்க மாவு சலிப்போம்ல ஜல்லடை அத வச்சு நல்லா சலிச்சுட்டு நைஸ் பவுடரா திரும்பவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல வதக்கி வச்ச வெங்காயத்த சேர்த்து கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸா அரைக்கணும். இது போல நல்லா அரைச்சு எடுத்துட்டு அரைச்சு எடுத்த அந்த மசாலா இருக்கும் இல்லையா? அதுல ஒரு பவுல்ல வந்து ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருங்க. இத நம்ம வறுவலுக்கு யூஸ் பண்றதுக்காக தனியா எடுத்து வச்சிரலாம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு, அதுல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, சின்ன துண்டு பட்டை 2, 3 பட்டை சேர்த்துட்டு, 6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு, அது வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, அத நல்லா வதக்கிடலாம். அதனோட ரா ஸ்மெல் போனதும், மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெருசா இருந்தா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமே 1/2 கிலோ நாட்டுக்கோழி நல்லா மஞ்சள் சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். நாட்டுக்கோழி சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு, சும்மா குக்கர் மூடி போடாம லேசா வச்சு, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இது போல ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறமே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவ இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மசாலா வாசனை போக வரைக்கும் வதக்கிடலாம். வதக்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் இதில சேர்த்துக்கலாம். உங்க குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியா வேணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸா சேர்த்துக்கோங்க. திக்கா வேணும்னா தண்ணி குறைவா சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ ப்ரெஷர் குக்கர லைட்டா மூடி வச்சுருங்க. இன்னும் லிட்டு போடல. மூடி வச்சுட்டு இப்போ 5 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத நல்லா நைஸ் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்க அந்த டைம்க்குள்ள கொஞ்ச நேரம் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வெந்திருக்கும். இப்போ உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துட்டு, ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ இதில குழம்புல இருக்க அந்த சிக்கன மட்டும் நல்லா வடிச்சு தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது வறுவல் செய்றதுக்காக நம்ம இது பண்ண போறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, அந்த குழம்பு ரெடி ஆச்சு இல்லையா? அதில நம்ம அரைச்சு வச்சு தேங்காய் பேஸ்ட்டு தேங்காய் சோம்பு பேஸ்ட் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அத நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பர்னர்ல கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு சேர்த்து, கூடவே பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அத நல்லா வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் நல்லா செவந்து வதங்கணும். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போக வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ரா ஸ்மெல் போயிடுச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சோம்ல 4 டேபிள் ஸ்பூன் மசாலா அதையும் இதில சேர்த்து நல்லா ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு, கூடவே 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கூடவே லைட்டா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து, ட்ரை மசாலா நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமே கொஞ்சமா தண்ணி சேர்த்து அத மிக்ஸ் பண்ணி விட்டு, அது கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ள குழம்பு பாருங்க நல்லா கொதிச்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா அத சேர்த்து வேக விடுங்க. இப்ப மசாலா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறமே 1லிருந்து 2 நிமிஷம் வெந்ததுன்னா போதும். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டுக்கோழி இதில சேர்த்துட்டு, நல்லா மசாலா எல்லா பக்கம் படுற மாரி மிக்ஸ் பண்ணி விட்டு, சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவி அத ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நாட்டுக்கோழி வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லி இலை தூவிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு அல்டிமேட்டா இருக்கும். இட்லி, தோசைக்கும் செம்ம சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.